அனைவருக்கும் வணக்கம். அம்மம்மா கிச்சனுக்கு வாங்க. இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம். முதல்ல தேங்காய், பூண்டு, இஞ்சி, ஒரு தக்காளி, அப்புறம் வர கொத்தமல்லி, வரமிளகா வறுத்து அரைச்சி வச்ச பொடி இருக்குது. இது எல்லாத்தையும் லேசாக வதக்கிட்டு அரைச்சிக்க போகிறோம். முதல்ல இப்போ எல்லாத்தையும் வதக்க போகிறோம். வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அரைக்கணும். இதைய லேசாக வதக்கிட்டோம், அவ்வளோதான். இதை ஆற வச்சுட்டு அரைக்கணும். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் இப்போ போட்டு வதக்க போகிறோம். நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கணும். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிட்ருக்கு. இது பொரிஞ்ச பிறகு இந்த கத்திரிக்காயை நாம் அப்படியே ஸ்லிட் போட்டு கீத்தாக போட்டு அப்படியே வச்சுருக்கோம். தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம், இல்லைன்னா கருத்துரும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு வதக்க போகிறோம். இப்போ புளியை கரைச்சி வச்சுருக்கோம். வெங்காயம் பூண்டு வதங்கினதில் இப்போ புளியை ஊற்றுறோம். இப்போ இதில் உப்பு போடுறோம். உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், போட்டு இந்த கத்திரிக்காயையும் அதுலேயே போடுறோம். கத்திரிக்காயும் போட்டு ஒரு வதக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூழ்கிற அளவுக்கு வச்சிடறோம். இப்போ கத்திரிக்காயும் போட்டிருக்கோம். அதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். அதுக்குள்ளே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வதக்கி வச்சது ஆறிடுச்சு. இப்போ நாம் அதை அரைச்சிக்க போகிறோம். ஒரு சுற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். வதக்கி வச்சதை இப்போ அரைச்சிட்டோம். இதை கத்திரிக்காய் வெந்த உடனே அதில் ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே இறக்குனா போதும். இப்போ வெந்துருச்சு காய். இப்போ நம்ம இதில் இந்த அரைச்சி வச்சதை போட்டு காரத்துக்கு வேணும்னா கொஞ்சம் மிளகு பொடி, வரமிளகா பொடி போட்டுக்கலாம். இதை அரைச்சி வச்சதை ஒரு கொதி வரணும். இதெல்லாம் வதக்கிட்டு தான் போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. புளி தண்ணி கொதிச்சிருச்சு, அதனால் போதும். தக்காளி போட்டிருக்கிறதுனால நமக்கு புளி அதிகமாக சேர்த்த வேண்டியதில்லை. இதில் கொஞ்சமாக வரமிளகா பொடி போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வர கொத்தமல்லி, வரமிளகாயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த அரைச்ச பொடியை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், என்னென்ன போட்டு எப்படி அரைக்கணும்னு. இப்போ அந்த பொடியிலேயே எல்லாம் இருக்குது. இப்போ காரத்துக்கு கொஞ்சமாக வரமிளகா பொடி போட்டிருக்கேன். இப்போ கொதி வந்துருச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. கத்திரிக்காயில் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. மூளை செல்களை பாதுகாக்கிறதுனால புற்றுநோய்க்கான அந்த தீர்வுக்கான பண்புகளை எல்லாம் இதுலேயே இருக்குது. இது நீர்க்காயின்றனால டைஜஷனுக்கும் நல்லது, இதயத்துக்கும் நல்லது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது, அதே மாதிரி சுகரையும் கண்ட்ரோல் பண்ணுது, வெயிட் லாஸும் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும். இப்போ கத்திரிக்காய் குழம்பு நல்ல வாசமாக கமகமன்னு இருக்குது. வாங்க சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.